புள்ளில் வாய்க்கீண்டானை பொல்ல அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகளெல்லாரும் பவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய் குள்ள குளீர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாய் நின்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோ ரெம்பாவாய் புள்ளின் வாய்க்கீண்டானை. அனைவருக்கும் நமஸ்காரம். பாசுரம் 13. புள்ளின் வாய்க்கீண்டானை. ஆண்டாள் இந்த பாடலிலும் பகவானின் பெருமைகள், பகவான் பல்வேறு அவதாரங்களில் செய்து காட்டிய லீலைகளை தன்னுடைய தோழி பெண்ணிற்கு விளக்குகின்றாள். பகாசுரனை கொன்றதும் ராவணனை கொன்றதும் மையப்படுத்தி இந்த பாடலானது வருகின்றது. அப்படி சொல்லும் பொழுது முன்பு நாம் பார்த்தோம், முதலில் உறங்குகின்ற அந்த பெண்ணை ஏன் உறங்குகிறாய், எல்லோரும் வந்து விட்டார்களே, நீனும் உறக்கம் ஏன் தெளியவில்லை என விளம்புகிறாள். அடுத்த பாசுரத்தில் கடிந்து கொள்ளாமல் நீ அளப்பரிய பல செயல்களை செய்யக்கூடியவளாயிற்றே, நீ அழகு மிகுந்தவளாயிற்று, செல்வம் மிகுந்தவளாயிற்று, நீ இப்படி செய்யலாமா, நீ இப்படி செய்யக்கூடியவள் அல்லவே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த பொண்ணு தப்பு பண்ணுறான்றதை சொல்லிவிட்டு ரெண்டாம் தடவை நீ இப்படிலாம் பண்ணக்கூடிய ஆள் இல்லையே, அதை பண்ணுறியேன்னு சொல்கிறா. மறுபடியும் அந்த பெண்ணானவள் உறங்கி கொண்டிருக்கிறாள்னு சொல்லும்போது ஆண்டாள் சிறிது கடுமை அந்த பாடலில் காட்டுறா. என்னென்னா, இப்படி தூக்கம் என்ற திருட்டுத்தனத்தை விட்டு விட்டு மற்ற பெண்கள் போல இந்த பாவை நோன்பு முடிக்க நீராட நீ வந்து விடு. திருட்டுத்தனம்ன்ற வார்த்தை ஆண்டாளுங்க யூஸ் பண்ணுறா. கள்ளத்தனம். திருட்டுத்தனம்ன்றது என்ன? நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த காலத்தில்? திருட்டுத்தனம்னு பார்த்திங்கன்னா ஒரு பொய்யான பணிவு, பொய்யான பக்தி. மனிதர்களிடத்துலேயே நம்ம எப்படி வேணால் இருக்கலாம். நாம் ஒருத்தர்கிட்ட பார்க்கும்போது ரொம்ப அன்பாக இருக்கா மாதிரி காட்டுவோம், இல்லை பணிவாக இருக்கா மாதிரி காட்டுவோம். அவர்கள் அந்த இடத்த விட்டு போன பிறகு அவர்களை பற்றி புறம் பேசுவோம். இதை பார்த்துட்டு யாராவது கேட்டால் உனக்கு அவனை பற்றி தெரியாது, அவன் ரொம்ப மோசமானவன், அப்படி நடந்துட்டால் தான் நம்மளுக்கு ஃபேவர் பண்ணுவான், இல்லைன்னா அவன் நம்மளை பழி தீர்த்துருவான். ஸோ மனிதர்களாகிய நாம் மற்ற மனிதர்களை பற்றி இவ்வாறு எண்ணுவது ஓரளவுக்கு நியாயம் சொல்லலாம், நியாயம் இல்லை, ஒரு காரணம்னு சொல்லலாம். ஆனால் பகவானிடத்திலே நாம் எவ்வாறு திருட்டுத்தனம் கொள்கிறோம்? பகவான் கேட்குறது என்ன? ஆத்மார்த்தமாக நீ ஒரு துளசியிலே எனக்கு கிள்ளி இருந்தால் கூட போகிறோம், நான் உன்னிடத்தில் ஓடி வரேன்னு சொல்லி கேட்குறாரு. இந்த ஆத்மார்த்தத்தை தான் விட்டுடுறோம் நம்ம. படாடோபம். நாளை எனது இல்லத்தில் பூஜை நடைபெற இருக்கின்ற போது 12 விதமான மலர்கள், பல வகை கனிகள், பக்ஷணங்கள், கிட்டத்தட்ட 100 பேருக்கு போஜனம், இதெல்லாம் தான் பெருமையாக சொல்கிறோமே தவிர எதற்காக அந்த பூஜை, எதற்காக அந்த பகவானிடத்தில் நாளைக்கு பிரார்த்தனை, இதில் யார் யாரெல்லாம் கலந்துக்கலாம், உங்கள் குறைகளெல்லாம் சொல்லலாம் அப்படின்றத பற்றி நாம் பேசுகிறது கிடையாது. அதே சமயங்களில் நாம் மற்றொன்றை மறக்கின்றோம். பகவானிடத்திலே அந்த ஹோமத்தின் போதோ பூஜையின் போதோ எவ்வளவு ஆத்மார்த்தமாக நம்மை சமர்ப்பித்து கொள்கிறோம். ஒரு செகண்ட் கண்ணை மூடி பகவானை தியானம் பண்ணி, பகவானே இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த பூஜையினால் பலன் கிடைக்கட்டும், இந்த ஹோமத்தினால் பலன் கிடைக்கட்டும், ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு செகண்ட் நினச்சோம்னா அதுதான் பகவான் எதிர்பார்க்கிறது. அந்த திருட்டுத்தனத்தை ஜீவாத்மாவாகிய நாம் எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டாள் அதைத்தான் சொல்கிறார். ஏன் ஜீவாத்மாவே, இந்த தூக்கம் என்னும் கள்ளத்தனத்தை விடு அப்படின்னு அந்த பெண்ணுக்கு சொல்வது போல நாம் பாசாங்கு செய்கின்றோம். பக்தி இருப்பது போல் பாசாங்கு செய்கின்றோம். பக்தி உண்மையிலே இருக்குது, ஒரு பயம்ன்ற விதத்துலையா அந்த பக்தியானது இருக்குது.
பகவானை நினைக்காவிட்டால் அந்திம காலத்தில் நம்மால் இந்த திருப்பாவையை படிக்க முடியாமல் போய்விடும், பார்க்க முடியாமல் போய்விடும்ன்ற பயத்தை ஆண்டாள் உண்டு பண்ணுறா. நீ இப்போதே படித்து வச்சுக்கோ இந்த திருப்பாவையை. இப்போ விட்டுட்டு இப்போ உறக்கத்தின் பால் நீ சென்று விட்டு நாளை வயது முதிர்ந்த காலத்தில் இந்த திருப்பாவையை படிக்கலாம் என்று எண்ணினால் உனது கண் ஒத்துழைக்குமோ உனது கை ஒத்துழைக்குமோ என ஆண்டாள் வினவுகிறாள். நமக்கும் அந்த பயம் இருக்குது. கடைசி காலத்தில் ஒன்றும் முடியாதப்போ பகவான் ஞாபகம் வந்து அப்போ போய் நம்ம அவரை ஒரு நாம ஜபம் பண்ணுறதோ இல்லை அவரோட திருமேனி தரிசிக்கணும்னு நினச்சாலோ முடியாமல் போயிட போகிறதே, அதுக்கோசரமாவது இப்போ பண்ணோன்னு சொல்கிறோம். அந்த பயபக்தியில் பயத்தை மட்டும்தான் வச்சுருக்கோம். ஆத்மார்த்தமான பக்திக்கு ரொம்ப குறைவான மக்களை இடம் கொடுக்கிறோம். ஆண்டாள் இந்த பாசுரத்தில் உரைப்பது, உன்னிடம் உள்ள அந்த திருட்டுத்தனத்தை விட்டுவிடு. உனது சக பெண்கள் அந்த இதுக்கு போயிருக்கா, நீராடச் சென்றிருக்கிறாள். அப்படின்னும் போது ஆண்டாள் சொல்ல வரும்படுது என்ன, நீராடச் சென்ற உன்னை போன்ற ஏனைய மாந்தர்கள் பகவானிடத்தில் நெருங்க ஆரம்பித்து விட்டார்கள், நீ இன்னும் ஏன் அந்த பாசாங்கில் இருக்கிறாள்னு சொல்லி கேட்கிறார். ஆண்டாள் விரும்புவது பாசாங்கை விடுத்து உண்மையான பக்தியை கைக்கொள்வோம். நன்றி மற்றும் வணக்கங்களுடன் கூரம் திருவாழி சுந்தரம், முகுந்த ராமானுஜதாசன்.